அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மாஷா அல்லாண்டு நீங்கள் அடிப்படை இலக்கினம் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ இன்ஷா அல்லாஹ் இதை வீடியோ பார்க்கலும். இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முழு குர்ஆனையும் மொழிபெயர்க்க போகிறோம். நாங்கள் படித்ததை வச்சு அடிப்படை இதை வச்சு ஒன்றாவது சொல்லணும், இது மொழிபெயர்ப்பு மட்டும்தான், தஃப்சீர் இல்லை. இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் நாங்கள் இன்னொரு டைமுக்கு பார்ப்போம். இதை முடிச்சுட்டு சரி, இல்லாட்டி வேறு டைமுக்கு பார்ப்போம். அது ஒன்றாவது. இது மொழிபெயர்ப்பு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நாங்கள் படித்தது அடிப்படை இலக்கினம், பேசிக் கிராமர். சில நேரத்துக்கு குர்ஆனை மொழிபெயர்க்கக்குள்ள அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் கிராமர் வரையலும், அப்படின்னு நாங்கள் படித்ததை விட கூட வரையலும். அதை நாங்கள் வேறையாக படிக்கிறோம் இல்லை, அது குர்ஆனை நாங்கள் படிக்கக்குள்ளே அதை படித்து கொண்டு போவோம். அதை கொஞ்சம் விளங்க, அவ்வளோதான். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ட மொழிபெயர்றதை ஸ்டார்ட் பண்ணுவோம், தொடங்குவோம். இப்போ இதில் முக்கியமான விஷயம், இதை நீங்கள் விளங்கின போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொழுவேல் ஓத போகல, உங்களுக்கு இது விளங்கணும். அதுதான் எங்களோட நோக்கம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று தொழுவேல சொல்கிறோம் தானே. குர்ஆன் ஓத போகல ஸ்பெஷலாக தொழுவேல சொல்ல போகல, இது அர்த்தத்தை விளங்கி சொல்லணும். சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ஓகே, இதை எப்படி முதலாவது மொழிபெயர்த்துன்னு பார்ப்போம். முதலாவது நீங்கள் பார்க்கணும், நாங்கள் படித்தோம் இஸ்ம் ஃபிஹில் ஹர்ஃப் என்று 3 விஷயம் படித்தோம். நாங்கள் இதில் பார்க்கணும், இதில் எத்தனை இஸ்ம் ஈக்குது, எத்தனை ஃபிஹில் ஈக்குது, எத்தனை ஹர்ஃப் ஈக்குது, அதை கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். அதில் முதலாவது பாப்பா எத்தனை வார்த்தை ஈக்குது. முதல்ல இருக்குது பிஸ்மி என்று, அது 2 வார்த்தை. நான் முதல்ல சொல்லிக்கொண்டு போகிறேன் எத்தனை வார்த்தை ஈக்குது. பிஸ்மி என்றது 2 வார்த்தை, பி என்றது ஒரு வார்த்தை. சரியா? அது ஒரு ஹர்ஃப், ஜர்ருடைய ஹர்ஃப். அப்புறம் இஸ்ம் என்ற ஒரு வார்த்தை. சரியா? அதுக்கப்புறம் அல்லாஹி என்றது ஒரு வார்த்தை, 3 வார்த்தை. அர் ரஹ்மான் என்றது ஒரு வார்த்தை, அர் ரஹீம் என்றது ஒரு வார்த்தை. அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமுக்குள்ள 5 வார்த்தை இருக்குது. 5 வார்த்தை இருக்குது. இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த 5 வார்த்தையும் எப்படி ஒன்று கொண்டு சம்பந்தப்பட்டிருக்குது. ஒன்றாவது பிஸ்மி என்றது முதல்ல சொன்ன மாதிரி 2 வார்த்தை. பி என்றது ஒரு வார்த்தை, இஸ்மி என்றது ஒரு வார்த்தை. சரியா? இஸ்ம் என்று சொல்றது பேருக்கு, இஸ்ம் என்று சொல்றது பேர், அதை நினைவு வச்சுக்கோங்க. இஸ்ம் என்று சொல்றது பேர். அப்போ பி வந்ததால பி நாங்கள் படித்தோம் ஜர்ருடைய ஹர்ஃப் தானே. இஸ்ம் இஸ்மியா மாறுது. இஸ்மு ரஃபா, இஸ்ம நஸ்ப், இஸ்மி ஜர். சரிதானே? இஸ்மியா மாறுது. அப்போ பி ஜர்ருடைய ஹர்ஃப் சுட்டியும் இஸ்ம் இஸ்மியா மாறுது. அதுதான் பிஸ்மி. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, பி இஸ்மி தானே, ஏன் பிஸ்மி இருக்குது? பி இஸ்மி என்று சொல்ல போகல பாருங்க, பி இஸ்மி என்று சொல்றது கஷ்டம். அது சுட்டியும் என்ன செஞ்சாங்க, அலிஃபை இல்லாமல் ஆகிட்டு பிஸ்மி என்று சொன்னாங்க. அது ஒரிஜினல் வார்த்தை பி இஸ்மி தான். சரியா? ஆனால் பி இஸ்மி என்று சொல்கிற கஷ்டம் சுட்டி அதை அலிஃபை ரிமூவ் பண்ணியாச்சு, பிஸ்மி என்று சொல்கிறேன் லேசிக்கு. சரியா? சரி, அது ஒன்றாவது. அப்போ பிஸ்மி என்னை ஜார் மஜ்ரூர், அதை நாங்கள் படிச்சுக்கிறோம். ஜார் மஜ்ரூர் பிஸ்மி. அர்த்தம் பி என்றா ல என்ற அர்த்தம், இஸ்ம் என்றா பேர் என்ற அர்த்தம். அப்போ பேரால, பிஸ்மி என்றா பேரால. ரைட், அது ஒன்றாவது. ரெண்டாவது அல்லாஹி என்ற வார்த்தைக்கு இது அடுத்த வார்த்தை அல்லாஹி. அப்போ நாங்கள் பார்க்கணும், இது இஸ்மிக்கும் அல்லாஹ்க்கும் என்ன தொடர்பிக்குது என்று பார்க்கணும். இஸ்மி என்று எடுத்தா ஒரிஜினல் வார்த்தை இஸ்மி தானே. இஸ்மி என்றா பாருங்க, அல் இல்லை இஸ்மிக்கு. ரெண்டாவது அது பாரம் இல்லை, இஸ்மின் பாரம், இஸ்மி பாரம் இல்லை. அப்போ அல் இல்லை. அப்போ இஸ்மி பாரம் இல்லை, இஸ்மிக்கு அல் இல்லை. இது 2 நீங்கள் தலையில் எடுக்கல, என்ன கூட தள்ள வரணும், பாரம் இல்லை அல் இல்லாடி. அப்போ அது ஒரு முதாஃபா ஈக்கும். அப்போ முதாஃபா ஈக்கணும் என்றா என்ன சட்டம், அதுக்கு புறவார வார்த்தை ஜர்ரா ஈக்கணும். பாருங்க, அல்லாஹ் என்ற வார்த்தை ஜர்ரா ஈக்குது. அப்போ மாஷா அல்லா, இது ஒரு முதாஃபிலே, ஒரு முதாஃபிலே. அப்போ இஸ்மி என்றது முதாஃப், அல்லாஹ் என்றது முதாஃபிலே. இஸ்மி என்றது நாங்கள் அர்த்தம் பார்த்தோம் பேர் தானே. அல்லாஹ் என்றது எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. சரியா? அது 2க்கு இடையில முதாஃபுக்கும் இலைக்கும் இடையில என்ன வார்த்தை வரும், உடே என்ற வார்த்தை வரும், மொழிபெயர்க்க போகல. அப்போ அல்லாஹ் உடைய பேர், இஸ்மில்லாஹி என்றா அல்லாஹ் உடைய பேர். அதுல பி தானே, அது ல என்ற அர்த்தம். அப்ப பிஸ்மில்லாஹி என்றா அல்லாஹ் உடைய பேரால, அல்லாஹ் ஜல்ல ஜலால உடைய பேரால. ரைட், இதை மட்டும் விளங்கிச்சு தானே. ரைட். அல்லாஹி போறோம், ரஹ்மான் என்ற ஒரு வார்த்தை இது, அர் ரஹ்மான் என்ற ஒரு வார்த்தை இது. அப்ப நாங்க பார்க்கணும், இது அல்லாஹ் என்ற வார்த்தைக்கும் ரஹ்மான் என்ற வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் என்ற வார்த்தை ஜர்ராய்க்குது, அர் ரஹ்மான் என்ற வார்த்தையும் ஜர்ராய்க்குது. ரைட். ரெண்டாவது, அல்லாஹ் என்ற வார்த்தை ஒத்தன், அல்லாஹ் என்ற ஒருத்தன், ரஹ்மான் என்றதும் ஒத்தர். அல்லாஹ்
என்ற வார்த்தை நாங்கள் வந்து இலக்கினத்தில் வந்து நாங்கள் ஆனா தான் அதை கன்சிடர் பண்ணுறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண் பெண் என்றது இல்லை. இலக்கினத்தில் நாங்கள் அதை ஆண் என்று தான் எடுக்கிறேன். கிராமர் பார்க்கல ஆண் என்று தான் அதை கன்சிடர் பண்ணுறேன். அப்போ அர் ரஹ்மானியும் ஆண், ஏன்னா பெண் என்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. அப்போ கடைசி அல்லாஹ் என்றது குறிப்பிட்டது. எப்படி குறிப்பிட்டது? ஒரு குறிப்பிட்ட பேர். அப்போ அர் ரஹ்மானி என்றதுல அல் வந்திக்குதா சுட்டியும் அதுவும் குறிப்பிட்டது. அப்போ ரெண்டுமே ஜர், ரெண்டுமே ஆண், ரெண்டுமே ஒண்டு, ரெண்டுமே குறிப்பிட்டது. ரெண்டுமே இது நாலும் மெச் ஆகுது. அப்ப நாலுமே மெச் ஆவிச்செண்டா, நாலுமே சமம் என்றா, இசும்ட 4 தன்மைகளும் இன்னொரு இசுமோட மெச் ஆவிச்செண்டா, சமானமாவிச்செண்டா நாங்க சொல்றேன் அதுக்கு மௌசூப் சிஃபா. அதுக்கு சொல்றேன் மௌசூப் சிஃபா. அப்ப அர் ரஹ்மானி என்றது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய சிஃபா. அல்லாஹ்ன்றதுக்கு சிஃபா தான், அல்லாஹ்வுடைய சிஃபா ஒன்று தான் அர் ரஹ்மானி. ரஹ்மானி என்றது இரக்கமுள்ளவன். ரஹ்மானி என்றது இரக்கமுள்ளவன், அளவற்ற அருளாளன் என்று சொல்றேன் நாங்க. ஸோ அல்லாஹ்வுடைய சிஃபா ஒன்று தான் அளவற்ற அருளாளன். ரைட். அதுக்கப்புறம் நாங்கள் பார்ப்போம் ரஹீம் என்ற வார்த்தை. ரஹீமி பாருங்க, ரஹீமி என்றதும் ஜர்ராவிக்குது, ரஹீமி என்றதும் ஒன்று, அர் ரஹீம் என்றதும் ஒன்று. அர் ரஹீமி என்றதும் ஆண், பெண் என்றதுக்கு அடையாளம் இல்லை, ஆண். அர் ரஹீமிக்கும் அல் வந்திக்குது. அப்போ அதுவும் குறிப்பிட்டு அதுலேயும் 4 தன்மை வந்துட்டு. அப்போ அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு 2 சிஃபா இருக்குது. அர் ரஹ்மான் என்றது ஒரு சிஃபா, அர் ரஹீம் என்றது ஒரு சிஃபா. நாங்கள் படித்தோம் நினைவுக்குதா, ஒரு மௌசூஃபுக்கு ஒரு வார்த்தைக்கு நிறைய சிஃபா வரையலும். சிஃபா ஆகிக்கிறதுக்கு 4 தன்மை மெச்சாகணும், 4 தன்மையும் சமானமாகணும். அடுத்தது அதுக்கு மௌசூஃப் தான் முதல்ல வரும், சிஃபா பின்னுக்கு தான் வரும். பாருங்க, அர் ரஹ்மானி அர் ரஹீமி ரெண்டும் பின்னுக்கு, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பின்னுக்கு. அப்போ ரெண்டுமே அல்லாஹ்வுடைய சிஃபா. அப்போ இது எப்படி நாங்கள் மொழிபெயர்க்கிறேன்? அரபுல பின்னுக்கு வந்ததுக்கு நாங்கள் தமிழ்ல எப்படி செய்யறோம்? தமிழ்ல வந்து நாங்கள் அதை முன்னுக்கு கொண்டாடுறோம். இப்போ நான் சொன்னேன் அரபுல படிக்க போகல கார் சோப்பு என்று தான் சொல்லுவோம், ஆனால் தமிழ்ல சோப்பு கார். அதே மாதிரி ஈன பின்னுக்கு வந்ததுக்கு நாங்கள் ஐட அர்த்தத்தை முன்னுக்கு கொண்டாடணும், அல்லாஹ்க்கு முன்னுக்கு கொடுக்கணும். அப்போ ரஹ்மான் என்ற அளவற்ற அருளாளன், ரஹீம் என்ற நிகரட்ட அன்புடையோன், அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வுடைய பேரால என்றது அர்த்தம். சரிதானே? அளவற்ற அருளாளன் நிகரட்ட அன்புடையோன், அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிஃபா. அவன் அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையோன் ஆகிய அல்லாஹ். அப்போ சிஃபா 2 வந்துட்டு, அது அல்லாஹ் வந்துட்டு. அதுக்கப்புறம் முதாஃபிலிக்கு இது உடைய சொல்லணும். அல்லாஹ் உடைய இஸ்ம் என்ற பேர், அல்லாஹ் உடைய பேர் நீ வந்து இல்லை, அல்லாஹ்வுடைய பேரால். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றா அளவற்ற அருளாளன் நிகரட்ட அன்புடையோன் ஆகிய அல்லாஹ்வுடைய பேரால என்றதான் அர்த்தம். சரிதானே? அல்லாஹ்வுடைய பேரால் என்றதான் அர்த்தம். இதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமுக்கு அர்த்தம். சரியா? அப்போ இதில் என்னென்ன நாங்கள் படிச்சு இலக்கினம் வந்திக்குது? பிஸ்மில வந்து ஜார் மஜ்ரூர் வந்திக்குது, இஸ்முக்கும் அல்லாஹ்க்கும் முதாஃபிலே வந்திக்குது, அல்லாஹ்க்கும் அர் ரஹ்மானுக்கும் மௌசூஃப் சிஃபா, அல்லாஹ்க்கும் அர் ரஹீமுக்கும் இடையில மௌசூஃப் சிஃபா. இது அத்தனை ஜார் மஜ்ரூர், முதாஃபிலே, மௌசூஃப் சிஃபா நாங்கள் படித்தது 5 தான். சரியா? இஸ்முல் இஷாராவும் அர்ஃபுட நசுபும் தவிர அடுத்த 3 மீன வந்துட்டு பிஸ்மில்லாக்குள்ளே இது 3 ரூலும் வந்துட்டு. சுப்ஹானல்லாஹ். ஒரு வார்த்தையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 ரூலை கொண்டு போட்டுட்டார். 5 படித்தோம், அதில் 3 இதுக்குள்ளே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போ இப்போ இதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஓத போகல இது விளங்க ஸ்டார்ட் ஆகும். சரியா? இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்க ஸ்டார்ட் ஆகும். மாஷா அல்லாஹ். இதுதான் ஸ்டார்ட். அதுக்கு பிறகு நாங்கள் சூரா ஃபாத்தியாவை பார்ப்போம் எப்படி நாங்கள் மொழிபெயர்த்து. இது விளங்கிச்சேன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லியே எல்லாத்தையும் ஸ்டார்ட் ஆகுங்க. அது அர்த்தத்தை விளங்கி ஸ்டார்ட் ஆகுங்க. யா அல்லாஹ் உண்ட பேரால நீ இறக்கமுள்ள ரப்பு, உண்ட இறக்கத்துக்கு அளவே இல்லை. அதுதான் ரஹ்மான் ரஹீம் என்று 2 தரக்க வந்திக்குது. அது 2 தரக்க வந்து அல்லாஹ் ஒரு தரக்க இறக்கம் என்று இல்லாமல் 2 தரக்க இறக்கத்தை சொல்லி சொல்றான். நான் இறக்கமுள்ள ரப்பு, எந்த பேரால நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க எல்லா நல்ல விஷயத்தை எந்த பேரால தொடங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று தொடங்க என்று சொல்லி இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ஸ்டார்ட் ஆகுது. நாங்களும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு குர்ஆனையும் செய்ய போகிறோம். ஒரு நிமிஷம் எடுத்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீமுக்குள்ள ஒரு ஃபிஹில் சரி இல்லை. அளவற்ற அருளாளன் நிகரட்ட அன்புடையோன் ஆகிய அல்லாஹ்வுடைய பேரால என்று சொல்லி நிற்கிது. அதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிறானும் இல்லை. அது வாக்கியம் தானே, அது வாக்கியத்தை முடிக்கிறான் இல்லை. என்ன ஃபிஹில் ஒன்று வந்தால் தான் அது முடியும். அது முடிக்கிறான் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அளவற்ற அருளாளன் நிகரட்ட அன்புடைய அல்லாஹ்வுடைய பேராலன்னு நிற்கிது. அப்போ தஃப்சீர் உலமாக்கள் சொல்கிறாங்க, தஃப்சீர் சொல்கிறது நோக்கம் இல்லை, ஆனால் விளங்கி கொள்றதுக்கு சொல்கிறேன் இது எவ்வளோ முக்கியம் என்று. இதை பற்றி பேசிக்கொண்டே போயிலும், ஆனால் சின்னொரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். தஃப்சீர் உலமாக்கள் சொல்கிறாங்க, அதோட செயலை
செய்யறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வச்சிக்கிறான். அப்படின்னா நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று தண்ணி குடிக்கிறோம். அத வாக்கியத்தை நாங்க தான் பூர்த்தியாக்குறோம். எப்படி? அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ஆகிய அல்லாஹ்வுடைய பெயரால நான் தண்ணி குடிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று தண்ணி குடிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் நான் வீட்டுக்கு வெளியே போறேன். அல்லாஹ்வுடைய பெயரால நான் வீட்டிலேருந்து வெளியே போகிறேன். அல்லாஹ் நான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று நான் வந்து தின்றேன். அல்லாஹ்வுடைய பெயரால நான் தின்றேன். இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய பெயரால நான் தின்றேன். இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய பெயரால நான் குர்ஆன் ஓதுறேன். இரக்கமுடைய அல்லாஹ்வுடைய பெயரால நான் படிக்கிறேன். இரக்கமுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயரால நான் ஓதுறேன். இரக்கமுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயரால நான் வந்து விளையாட போறேன். நான் வீட்டுக்கு இருந்து வெளியே போறேன். அத்தனை நல்ல விஷயமும் பிஸ்மில்லா என்று சொல்லி செய்யறதால அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் வாக்கியத்தை நாங்க பூர்த்தி பண்றோம். சுப்ஹானல்லாஹ். அதுல அல்லாஹ் ஃபிகிலே வச்சு இல்லை என்ன, அந்த ஃபிகில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க செய்யுங்க என்று வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சில தஃப்சீர் உலமாக்கள் எழுதுறாங்க அதுல ஃபிகில நாங்க தான் பூர்த்தி ஆகுறோம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் குர்ஆன் ஸ்டார்ட் ஆகுது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று நாங்க குர்ஆனை ஓதுறோம், குர்ஆனை படிக்க போறோம், குர்ஆனை விளங்க போறோம், அதை வாழ்க்கையில எடுக்க போறோம், அதை வாழ்க்கையில எடுத்து நடக்க போறோம், அது முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்க போறோம், எல்லாம் செய்ய போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று ஸ்டார்ட் ஆக்கி இன்ஷா அல்லாஹ். தஃப்சீர் சொல்றது நோக்கம் இல்லை, ஒரு இது முக்கியமான விஷயம் சொல்லி சொன்னேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தஃப்சீர் பார்க்கல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்னென்ன தஃப்சீர் இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இது அடுத்த வீடியோஸ் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் பண்ண போகல சரியான கொஞ்சம் சுருக்கமாக பண்ணுறேன். அப்போ எங்களோட நோக்கம் வந்து இந்த விளங்குறது, இந்த அரபை விளங்கி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்ல போகல, அதை விளங்கி ஓதுறது இன்ஷா அல்லாஹ். அதை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரணும், முழு உம்மத்துக்கும் கொடுக்கணும். அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியமும் தரணும், முழு உம்மத்துக்கும் போய் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.